தமிழ்நாட்டில் திமுக இந்த மண்ணை ஆண்டு இத்தனை ஆண்டு கால பொலிட்டிக்கல் ஹெரிட்டேஜோட இருக்கக்கூடிய ஒரு கட்சியை பார்த்து கேள்வி கேட்கக்கூடிய நீங்கள் இதுவரைக்கும் ஒற்றை எம்எல்ஏ வாங்குவதற்கு ஒரு தகுதி இல்லாத ஒரு கட்சி இத்தனை நிலைப்பாட மாத்திருக்கீங்களே எப்படி? இல்ல என்ன சொல்றேன்னா, நாம் தமிழர் கட்சி ஒரு கவுன்சில் கூட ஆகல, ஒரு சீட்டை ஜெயிக்க துப்பு இல்லைங்கிறாங்க. தெருநாய்களா இந்த மாதிரி விமர்சனம் பண்ணக்கூடிய சில தெருநாய்கள் தர்றாங்க. திருப்பூருக்கு நாய்கள் நல்லா வாங்கி தின்னுபிட்டு ஆளுங்கட்சியில இருந்தோ இல்ல ஆளுங்கட்சி தொங்கு சரியா இருக்கக்கூடிய கட்சி நல்லா வாங்கி தின்னுபிட்டு கொளுத்து பண்ணி மாதிரி வந்துட்டு நாம் தமிழர் கட்சியை பார்த்து ஒரு சீட்டு கூட ஜெயிக்கலுங்கிறாங்க. டே உண்மையிலே சோத்து வந்தீங்கன்னா சோத்து விட்டு வேற இருந்தீங்கடா, மானம் சூடு சொல்றேன் உங்களுக்கு இருக்காடா? நாம் தமிழர் கட்சி நேர்மையா காலத்துல நிக்குதா புறமுகங்களா? நான் வந்து நேர்மையா நிக்குது. ₹1 வாக்கு பணம் கொடுக்கூடாது, கொடுக்காது நாம் தமிழர் கட்சி. உண்மையிலே கொள்கை கோட்பாடுகளை சொல்லி நாங்க வந்தா என்ன செய்வோங்கிறத சொல்லி தேர்தல் விதிமுறைக்கு உட்பட்டு ஒரே ஒரு கட்சி மட்டும் தான் தமிழ்நாடு அரசியல் தான் செயல்படுது, அது நாம் தமிழர் கட்சி. புரியுதா? வாக்குக்கு பணம் கொடுத்து வாக்க வாங்கிட்டு திருட்டுத்தனம் பண்றீங்க நீங்க. நல்லா புரிஞ்சுதா? திருட்டுத்தனம் பண்ணி வாக்க வாங்கி வாக்க பறிச்சுட்டு அதன் மூலமா இருக்கக்கூடிய வெற்றின்னு சொல்றீங்களே, வெக்கமாவே இருக்காதா? சரி அதோட சொல்லித்தோடா. ஆனா நாம் தமிழர் கட்சியை வந்து ஒரு சீட்டு கூட ஜெயிக்கலன்னு நீ விமர்சிப்பதற்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு? ஏண்டா ஓசி சோறு ஓசியில தானே உடம்புல இருக்கிறீங்க, பணம் கொடுக்கலாட்டா இந்த கட்சி இருப்பியானே அப்படிங்கிற ஒரு கேள்வியை